ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தியான கூட்டத்தின் இறுதி நாளிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த காரியங்களை குறித்து நாம் சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஆதாரமாக கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனங்கள் வரை படிப்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நல்ல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். காரணம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவனாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து ரொம்ப சவாலான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56, 57 ஆகிய வசனங்கள். மரணமே உன் கூரெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த 2 வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார், ஜெயம் எடுத்தார் என்றெல்லாம் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார், மரணத்தை ஜெயித்தார். ஆகவே தான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கிறது. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக அடக்க ஆராதனை நேரத்தில் எல்லாரும் எந்த விதமாக சொல்கிறாங்க தெரியாது. உண்மையாகவே ஒரு பரிசுத்தவான் மரித்து அடக்கம் பண்ணும்போது அல்லது விதைக்கப்படும் போது நாங்கள் சொல்கிற வார்த்தை இதுதான். மண்ணுக்கு மண்ணா, பூமிக்கு பூமி, அதெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் ஜெயமெடுத்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய இறுதி சடங்கு நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் எல்லாமே சாத்தானுக்கு ஒரு சவாலான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் பாவத்தின் நிமித்தமாக மரணம் மனுஷனை ஆண்டு கொண்டதாக வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்து உன்னதமான தேவனுடைய ஸ்தானத்தில் போயிருக்கிறார். அந்த மேலான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாமும் ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற தேவனுடைய பிள்ளைகள் கல்லறையிலிருந்து எழுப்பப்படுகிறது எல்லாம் நான் வேத வசனத்திலே பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க? கல்லறையிலிருந்து எழுந்து இயேசுவை சந்திக்கிறதாக நாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் இறுதியிலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஒரு மேன்மையான ஒரு ஜீவியை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னென்னா,
இயேசுவின் மரணத்தினால் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஜெயம். என்ன ஜெயம்னா மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போதே, இந்த பூமியில் இருக்கும்போதே நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா மரணத்தையும், மரண பயத்தையும், மரணத்துக்கு எதுவான காரியங்களையும் ஜெயிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் 7 விதமான மரணங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறுதியாக நம்முடைய சரீர மரணத்தில் நாம் ஜெயத்தோடு ஆண்டவரை சந்திக்க முடியும். முதலாவதாக நாம் வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்கிறது. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவமானது மனிதனுக்கு மரணத்தை கொடுக்கிறது என்பதாக நாம் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதன்படி அவங்க கீழ்ப்படியாமல் போய் அந்த கனியை புசித்தது நிமித்தமாக அவர்களுடைய மரணம் ஆண்டு கொண்டது. ஆகவேதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நாமும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் நிமித்தமாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நிமித்தமாக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் ஜெயித்திருக்கிறோம். ஆமேன். முதலாவது மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இதை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவினாலே, அந்த கிருபையினாலே நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற அந்த நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அவங்க கனியை புசித்தது நிமித்தமாக மரணம் ஒரு ஆண்டு கொண்டது. நாம் முன்னே கேள்விப்பட்டது போல தேவனிலிருந்து பிரிக்கப்படக்கூடிய ஒரு காரியம், தேவனிலிருந்து நாடு கடத்தப்படக்கூடிய ஒரு காரியம்தான் அந்த மரணம். அதனால்தான் அவங்க தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு அவங்க வெளியே சென்றதை நாம் பார்க்கிறோம். தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. காரணம், தேவனிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அதுதான் அந்த ஆத்மீக மரணம். ஆன்மாவில் அவங்க மரித்து போனாங்க. அதுக்கு பிற்பாடு ஆதாமை குறித்து நாம் படிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு 930 வருஷம் பூமியில் இருந்தானே இல்லையா? வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆதாமுடைய வயது 930. எப்பொழுதிருந்து? தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட பிற்பாடு தான் வயது கணக்கிடப்படுகிறது. ஒரு வேளை தோட்டத்துக்குள்ளே எவ்வளோ ஆண்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? வேதாராய்ச்சியர் சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் என்று சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை நாம் பார்க்கும்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் ஜோசபஸ் என்கிற அந்த வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாரு, ஒருவேளை ஆதாம் ஏவாள் 70 ஆண்டு அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்திருக்கலாம். ஏனென்றால் இப்போ 930 வருஷம் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிற்பாடு 930 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறானே என்று சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஆக பிரியமானவர்களே, ஆதாம் அவருடைய ஆத்மீக மரணத்தை சந்தித்தான் என்று நாம் பார்க்கிறோம். தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். அதுக்கு பிற்பாடு 930 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். அதனால்தான் தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் சொல்லும்போது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஆமேன். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்த மனிதனுடைய ஆவி, ஆத்மா, இந்த சரீரம் மூன்றுமே பிசாசின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு, அதிகாரத்துக்குள்ளே
கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானை அவர் ஜெயித்த போது எல்லாவற்றிலும் அவர் உரிந்து கொண்டு ஜெயித்தது நிமித்தமாக நமக்கும் அந்த வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எபேசில் என்ன வாசித்தோமே, ஒரு காலத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்றால் உயிரோட எழுப்பினார். நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட நித்திய ஜீவனுக்கென்று நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே தான் இது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த வார்த்தை நிமித்தமாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறதாக அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் பாவ அறிக்கை என்று சொல்வது மிக முக்கியம். யோவான் ஸ்நானகன் அவன் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்த நாட்களில் அநேகர் வந்து அவனிடத்தில் பாவ அறிக்கை செய்த பிற்பாடு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் என்று நாம் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோமே, அதுபோல் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வரும்போது நம்மை முழுவதுமாக அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்தால் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம், கிருபையை பெற்றுக்கொள்வோம், மறைக்காமல் அறிவிக்க வேண்டும் என்று அதை சொல்கிறது. நீதிமொழியில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாவ அறிக்கை என்று சொல்வது மிக முக்கியம். நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற எந்த காரியமானாலும் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடும்போது அந்த இரக்கம் நமக்குள்ளே நித்திய ஜீவனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பார்த்தோம். ஆகவே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்முடைய காரியங்களை அறிக்கை பண்ணி விட்டுவிட்டோம் என்றால் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே வளருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது ஒரு பிறப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஒருவன் எப்படி பிறக்கணும்? மறுபடியும் பிறக்கணும், மனம் திரும்பி மறுபடியும் பிறக்கணும். அது தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பதுக்கு மட்டும்தான் உதவும். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே போக வேண்டும் என்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்த நாட்களில் கர்த்தரோடு பேசின சில காரியங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துக்கு வருவோம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். ஆகவே ஞானஸ்நானம் அடுத்த ஒரு ஜீவியமாக இருக்கிறது. ஆகவே தான் முதலாவது மரணம் என்பது பாவத்தின் சம்பளம். அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கும் போது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயிக்கிறோம். முதலாவது மரணத்தை நாம் ஜெயிக்கிறோம். இரண்டாவதாக ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இன்னொரு மரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் இப்பொழுது வாசிக்கிற இந்த வசனத்தின்படியும் நாம் ஜெயிக்க வேண்டும். படிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இரண்டாவது மரணம் என்னன்னா மாம்ச சிந்தை. ஆக மாம்ச சிந்தை மரணம்,
ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கிற ஜீவனும் சமாதானமான ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு நான் வர வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்கேற்ற சிந்தையாய் இருக்க வேண்டும். மாம்ச சிந்தையானது மரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சிந்தையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முன்னமே நாம் பார்த்தோம், பாவம்தான் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது இல்லையா? அந்த பிரிவிலிருந்து திரும்பவும் நித்திய ஜீவனை பெற்று வளர வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மாதிரியாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி. ஆகவேதான் இது தேவனோடு செய்கிற நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை நிமித்தமாக நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். சாதாரணமாக திருமண நாட்களில் அவர்கள் ஒப்பந்தம் பண்ணும்போது மரணம் நம்மை பிரிக்கும் வரை சொல்கிறாங்களா, மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று சொல்லி அங்கே ஒப்புதல் வாங்குறது போல நாம் தேவனோடு உறவாடி அவரோடு இருப்பதற்கு நல்ல உடன்படிக்கை செய்து நம்முடைய சிந்தை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே பாவம் மன்னிப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைங்க அது போதுமென்று அதிலேயே திருப்தியாக இராதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28 நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரியை படிங்க, 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற அவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாய். அப்படி என்றால் அந்த சிந்தை எங்கே போறது பாருங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி என்றால் நம்முடைய ஆவியை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுக்கு நம்முடைய ஆவியை கட்டுப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியான் வந்தால்தான் அதிலே ஒரு ஜெயம் கிடைக்கும். ஆமேன். ஆவிக்குரிய காரியத்தின் மூலமாகத்தான், ஆவியான மூலமாகத்தான் ஜெயம் எடுக்க முடியும். அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியான் வரும்போது நம்முடைய மனதை கட்டுப்படுத்துகிறார், சிந்தையை கட்டுப்படுத்துகிறார், சரீரத்தையும் கட்டுப்படுத்துகிறாரா இல்லைங்களா? இதெல்லாம் நம்முடைய அனுபவம் தானே. வளர ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ந்து வர ஆவியான நம்மோடு இருந்து நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துவார், நம்மை தேற்றுவார், நமக்கு ஆலோசனை சொல்லுவார், எல்லா தீங்குக்கும் நம்மை விடுவித்து காப்பார், எச்சரிப்பை கொடுப்பார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு அவர் இருக்கிறபடினால நம்முடைய சிந்தை பரிசுத்தமாக பாதுகாக்கப்படுகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போதும் நம்முடைய சிந்தை உண்டாகிற இந்த மனதை எப்போதும் காத்து கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க 2வது பார்வை என்று சொல்லி. ஒரு இடத்துல நான் ஊரில் தான், உலகத்தில் தான் இருக்கிறோம், சில அசுத்தமான சில காரியங்களை காணக்கூடும். ஆனால் 2வது அதை செகண்ட் லுக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்கும்போது தான் அது என்ன செய்கிறது, நமக்குள்ள பாவத்தை உண்டாக்குறது. கண்களின் இச்சையானது அப்புறம் ஒரு பெரிய தீமையை உண்டாக்குறதாக நாம் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய சிந்தை எப்போதும் ஆவிக்கேற்ற சிந்தையாக இருக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவிக்குரிய சிந்தை என்று சொல்வது நம்முடைய மனதிலே செய்கிற தீர்மானம். மோசேயின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவன் மனதிலே செய்த அந்த தீர்மானம். அவன் விசுவாசத்தில் பெரியவன் ஆன போது தான் பார்வோன் குமார்த்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அதுபோல நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவரே ஒத்தாசையாக இருக்கிறார். சில வேளை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, அபிஷேகம் பெற்ற பிற்பாடு குடும்பங்களில் சில சூழ்நிலை வரும்போது, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை காணும்போது நாங்கள் தான் ஏதோ இந்த பெந்தகோஸ்துகள் வந்து இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஜீவியம் செய்கிறோம், எங்கள் பிள்ளைகள் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு பல காரியங்களை
அணிகலன்களோ வஸ்திரங்களோ இதை போட்டு சந்தோஷப்பட வேண்டும் என்று நாம் நினைத்தாவே அது மாம்சத்துக்குரிய சிந்தை. நாம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த சிந்தையை கர்த்தர் பார்க்கிறார். நியாய தீர்ப்பும் கூட சிந்தையிலே உண்டாகிற காரியத்தான் நியாய தீர்ப்பு. ஆகவே தான் தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். வேறுபாடு ஜீவியத்தை குறித்து 6 அதிகாரம் கடைசியிலே வாசித்த பிற்பாடு 7 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி இருக்க இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. அப்ப பாருங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் சில அசூசிகள் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டும். இந்த அசூசி என்று சொல்வது நம்ம விரும்பி ஏற்றுக்கொள்கிற காரியம் அல்ல. தீர்க்கதரிசி சொல்கிறாரே, தூசி உதறிவிட்டு எழுந்திரு, எலும்பு சியோனே என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கிறோம். சில வேளை நாம் சில இடங்களில் கேம்புக்கு செல்வோம் என்றால் அந்த இடங்கள் இருக்கிற தூசி நம்ம மேல் படரக்கூடும், பூண்டுகள் நம்ம மேலே ஒட்டி கொள்ளக்கூடும். நம்ம அறியாமல் அப்படி இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது என்ன செய்கிறோம்? தூசியை உதறிவிட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்வது போல தான் ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டாகிற அசூசியை நீக்கி கொண்டு தேவ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய சிந்தை மேலானவிலேயே நாடணும் தேடணும் என்று சொல்லி கொலோசியர் 3 அதிகாரத்திலே பார்க்கிறோம். கொலோசியர் 3 அதிகாரம் 1 முதல் படிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற மேலானவிலேயே தேடுங்கள், பூமியிலே உள்ளவைகள் அல்ல, மேலானவிலேயே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 5ஆம் வசனம், அசுத்தம், மோகம், துரிச்சை, உண்டு பண்ணுகிற அழித்து மார்டிஃபை த டீட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அழித்து போடுங்க, அதை விட்டு விலகி கொள்ளுங்க, சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக புதிதாக 10ஆம் வசனம், தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அழிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். அதில் நிறைய காரியங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே ஆவிக்குரிய சிந்தையாய் மாறிவிடுகிறது. அப்படி என்றால் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவனும் சமாதானமும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும், மாம்சகுதிய சிந்தையை விட்டு விலக வேண்டும். ஆகவே மாம்ச சிந்தையாகிய மரணத்தையும் ஆவியினாலே நாம் என்ன செய்கிறோம்? சரீரத்தில் உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுகிறோம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 13ஆம் வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். இந்த ஆவியான நம்மோடு இருப்பார் என்றால் அந்த ஒரு ஜெய ஜீவித்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். 3வது மரணம் 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10வது வசனம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்க, லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. தேவனுக்கேற்ற துக்கம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா,
தேவனுக்கேற்ற துக்கம் 11ஆம் வசனம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. எவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்கள் பாருங்கள். தேவனுக்கேற்ற துக்கமானது இவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக 11ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் 10ஆவது வசனத்தின் இறுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. அல்லேலூயா. லௌகீக துக்கமானது தேவனை விட்டே நம்மை பிரித்து விடக்கூடிய ஒரு மரணம். உலக பிரகாரமான காரியங்களுக்காக, அதாவது லௌகீக துக்கம் என்று சொல்வது நாம் விட்டு வந்த சில காரியங்களை திரும்ப நினைத்து அது நிமித்தமாக சோர்ந்து தளர்ந்து போய் நமக்குள்ளே அவிசுவாசம் உண்டாக்கக்கூடிய இடம் வரக்கூடாது. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் நம்ம பங்கு இருக்கும். அந்த பங்கு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள் உண்டாகாதபடிக்கு என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், லோத்தின் நாட்களில் நடந்த சம்பவம். லோத்தையும் குடும்பத்தையும் காப்பதற்காக தேவ தூதர்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு அவங்க கைகளை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டாலும் கூட அவளுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னென்னா திரும்பி பார்க்கக்கூடாது. ஆனால் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தது நிமித்தமாக அவள் குறித்து இன்றைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இயேசுவும் தம்முடைய ஊழியத்தில் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமேன். காரணம் என்ன? தான் விட்டு வந்த எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறான். ஆண்டவர் முன்னோக்கி பாராதபடிக்கு கட்டளையை மீறி பின்னிட்டு திரும்பினதுனால என்னாச்சுங்க? அவள் திரும்பி பார்க்கும்போது லோத்து திரும்பி பார்த்தாரா? நம்ம நேரத்துக்கு பின்னாடி பார்த்துருக்கு, இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பார்த்துருக்கிறான். காணுமே, மனைவியை காணுமே என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே உப்பு தூணாக நின்று இருக்கிறது பார்த்துருக்கலாம். பிரியமானவர்களே, ஆக நாம் பின்னிட்டு பாராதபடி எப்போதும் முன் வைத்த காலை பின் வைக்காதபடி தொடர்ந்து நம்முடைய பிரயாணத்தை தொடரணும். இந்த உலக பிரகாரமான பல காரியங்கள் நம்மை இழுத்து கொள்ளக்கூடும். பல விதமான சூழ்நிலைகள் நம்மை தாக்கக்கூடும். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். நாகமான் சுகமாகி போகிறான். அவனுடைய போகும்போது எந்த வெகுமதியும் யாருக்கு கொடுக்கல? தீர்க்கதரிசிக்கு கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கையாசி என்ன செய்தான்? நாகமானை தொடர்ந்து போய் சில காரியங்களை செய்தான். காரணம் என்ன? தனக்கு தேவையானதை ஆசைப்பட்டு அவன் கேட்டு வாங்கி மறைத்து வைத்தான். அது நிமித்தமாக அவனுக்கு கிடைத்த காரியம் என்ன? அந்த நாகமானுடைய வியாதி அவனுக்கு மேலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பண ஆசையாக இருக்கக்கூடாதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிழையாமுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னார். திரும்ப திரும்ப கேட்டான். சரி போ, நிபந்தனையோடு கூட போன்னு சொன்னார். அப்படியே அவன் சென்றான். அதுக்கப்புறம் என்ன ஆனான்? அவனுடைய ஜீவனை அவனுக்கு நாசமாய் உண்டானதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை அல்லாமல் உலக பிரகாரமான லௌகிக காரியத்தை தேடி போகும்போது அங்கே நமக்கு ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறது. அதனால தான் லௌகிக துக்கமானது என்ன செய்கிறது? மரணத்தை உண்டாக்குகிறது. அது மரணத்தை உண்டாக்குறது. இந்த பொருளாசை என்று சொல்வதும் ஒரு விக்கிரகம் என்று தானே நாம் படித்தோம். பொருளாசை என்ன விக்கிரகம்? கொலோசியர் 3:4 வசனம் நினைக்கிறேன். பொருளாசையான விக்கிரக ஆராதனை என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியிலும் கூட விக்கிரக ஆராதனை, பொருளாசை விக்கிரக ஆராதனை என்று 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படி என்றால் பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா, ஃபாதர் பாடுறாரு, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன்னுடைய அபிஷேகம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில்
லௌகிகமான காரியத்துக்காக துக்கப்பட்டு கொண்டு அது நிமித்தமாக ஆவிக்குரிய மரணத்துக்கு நாம் கடந்து போகக்கூடாது என்பது தான் ஆண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துக்காக பிரயாசப்பட்டு யுத்தம் செய்து சத்துருவை ஜெயிச்சு திரும்பி வருகிறான். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். அந்த பகுதியில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோதேமின் ராஜா சொல்கிறாரு, பொருட்களை நீ எடுத்துக்க, ஜனத்தை எனக்கு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். லோத்து ஆபிரகாமை நோக்கி, சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, கவனிங்க, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரியாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ காரியம் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். அவன் தான் யுத்தம் செய்து ஜெயிச்சு வருகிறான். மெல்கிசேதேக்கை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் அந்த சோதோமின் ராஜா தன்னை ஐஸ்வர்யனாக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு சரட்டியாகிலும் உமக்குண்டான யாதொன்றாகிலும் பாதரட்சின் வாரியாகிலும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உன்னதமான தேவனுடைய கருத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கரங்களை உயர்த்துகிறான். வேண்டாம் என்று சொல்லிவிட்டானே, எவ்வளோ விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஆக அந்த பொருட்கள் மேலே அவன் ஆசை வைக்கவில்லை. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் தீமோத்தேயுவில் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள் படிக்கும்போது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், பணம் நமக்கு தேவை, ஆனால் பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி என்றால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் மிஸ்ரியா. அதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் மிஸ். எல்லா துன்பத்துக்கும் ஆசையே காரணமா, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட காரியங்களில் ஜாக்கிரதையாக போதுமென்ற மனதுணை கூடிய மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. போதுமென்ற மனதுணை கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த லௌகிக துக்கத்தை மேற்கொள்வதற்கு வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53:4 வசனத்தில், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஆகவே லௌகிக துக்கத்துக்கு நாம் இடம் கூடாதபடி தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு இருக்கும் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை குறித்து 11ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆகவே 119ஆம் சங்கீதம் 92வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராது இருந்தால் என் துக்கத்தில் அழிந்தே போயிருப்பேன்னு சொல்கிறார். அப்படி என்றால் வேதத்தை அதிகமாக நேசித்து வாசித்து அதன்படி நாம் நடக்கும்போது லௌகிக காரியத்துக்கு இடமில்லாதபடி தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் உண்டாகி கர்த்தருக்காக நாம் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு கிடைக்கும். ஆகவே லௌகிக துக்கத்தை நாம் ஜெயித்தால் லௌகிக அந்த மரணத்தையும் ஜெயிக்கலாம். அப்படி தானே? லௌகிக மரணத்தையும், லௌகிக துக்கமோ மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் ஜெயிக்கலாம். 4வது நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 3:1-2.
சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாயிருக்கிறாய். அல்லேலூயா. உயிரோடு செத்த சபை சர்தை சபை. நீ உயிருள்ள என்று பெயர் இருந்தாலும் கூட எப்படி இருக்கிறாய்? செத்தவனாய் இருக்கிறாய். உன் கிரியெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆனாலும் உயிரோடு பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. அல்லேலூயா. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. அதுதான் சாவு. அந்த உயிரோட செத்த சபையினுடைய நிலவரம் என்ன? ஆண்டவருக்கு முன்பாக அவங்களுடைய கிரியைகள் நிறைவுள்ளதாக இல்லை. அதாவது நிறைவில்லாத கிரியை நிமித்தமாக அந்த சபை உயிரோட செத்த சபை என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ விழித்து கொள்ளணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் திருடனை போல வருவேன். 3ஆம் வசனத்தின் படிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் சரி, அங்கே மற்ற எல்லா காரியங்களையும் சொல்லப்பட்டு ஜெயங்குலவனுக்கு வெண்வஸ்திரம் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் எச்சரிப்பான ஒரு செய்தியை இந்த சர்தை சபைக்கு தூதனால் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். என்னென்னா, நிறைவில்லாத ஒரு கிரியை. அவருடைய கிரியில் என்ன இல்லை? நிறைவில்லை, பூரணமில்லை, முடிவில்லை. சரியான காரியத்தை செய்து முடிக்கவில்லை. நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய நோக்கத்தை நமக்குள் நிறைவேற்றுவதற்கு மனப்பூர்வமாக சரணாகதியாக ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக காணப்படாவிட்டால் உயிரோட செத்த சபையாகத்தான் நாம் இருப்போம். தேவனுடைய சபையில் இப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடிக்கு நாம் என்னென்ன வகையில் செயலாற்ற வேண்டுமோ, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களெல்லாம் செய்ய வேண்டுமோ, அதை செய்தால் நிச்சயமாக நாம் இந்த நிறைவில்லாத காரியத்திலிருந்து நாம் வெற்றியை பெற்றுக்கொண்டு ஜெயம் எடுக்கலாம். ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்தை சபைக்கு சொல்லப்பட்ட காரியம், உயிருள்ள என்று பெயர் பெற்றாலும் செத்தவனாக இருக்கிறாய். எத்தனையோ பேர் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்க அவருக்கு சாட்சியாக இருக்க தேவன் விரும்பினாலும் அவருடைய கிரிகைகள் ஆண்டவருக்கு முன்பாக நிறைவாக இல்லை. ஆராதனை நேரங்களில் கூட சரியானபடி ஆராதனைக்கு வராமல் இருந்தால், ஒழுங்கு கிரமமாக அந்த சரியான நேரத்தில் வந்து அட்டென்ட் பண்ணி ஆவிக்குரிய காரியங்கள் பெறாமல் இருந்தால் அதுவும் அவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? நிறைவுள்ளதாக இல்லை. பாதியில் ஆராதனை வருவதும் பாதியில் ஆராதனை போவதும் கூட தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லை? அது நிறைவானதாக இருக்காது என்பதை நாம் அறிந்து நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவானதாக காணப்படணும். ஆண்டு நம்மை சிருஷ்டித்து வச்ச நோக்கமே அவரை துதிப்பதற்காக. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். ஆனால் அவங்க துதியை சொல்லி வர்றாங்களா என்றால், ஆராதனை வர்ஷிப் நேரங்களில் இருக்கிறார்களா என்றால் காணாமல் போகிறாங்களே. ரோமர் 1 அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? தேவனை அறிந்தும் கூட, இல்லையா? 21 வசனம் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே எப்படி ஆனாங்க? வீணரானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. ஆக தேவனை அறிந்திருக்கிறாங்க, எல்லா விதமான ஆசீர்வாதம் தெரியும் அவங்களுக்கு. தெரிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கும்போது அவருடைய சமூகத்தில் அவருடைய கிரியை எப்படி இருக்கும்? நிறைவில்லாததாக இருக்கும். உயிருள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவன் என்ற ஒரு அனுபவம் தான். அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதை நாம் ஜெயிக்க வேண்டும். 115ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க.
மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஆனால் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் ஜீவிக்கிற சபையாக, ஜீவிக்கிற கிறிஸ்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் சர்தை சபை அப்படி இல்லை. உயிருள்ள என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாக இருக்கிறாய் என்று எச்சரிப்பான காரியத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வெளிப்படுத்தல் 3:1-6 வரை நாம் படிக்க பார்க்கும்போது, நீ விழித்திரு, எச்சரிக்கையாரு, ஏனென்றால் நான் திருடனை போல வருவேன் என்று எச்சரிப்பின் சத்தம் அவங்களுக்கு உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 5வதாக லூகாஸ் விசேஷம் 15:32. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். இளைய குமாரனை குறித்ததான விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஆக இந்த இளையகுமாரன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனான், காணப்பட்டான் என்றெல்லாம் சொல்லுகிறதனுடைய காரியம் என்னென்னா, பின்மாற்றமான மரணம். தேவனை விட்டு, தகப்பனை விட்டு அவன் தூர தேசத்துக்கு பின்வாங்கி போனான். அதுவே அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் தகப்பனிடத்தில் திரும்ப வந்தபோது தகப்பன் சொன்னார், மூத்த சகோதரனை மகனை பார்த்து, உன் சகோதரனாகிய இவன் மரித்தான். எங்கே மரித்தான்? உயிரோடு தான் இருக்கான். ஆனால் அவன் மரித்தான் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மரித்தான், காணப்படாமல் போனான், இப்போ திரும்பவும் காணப்படுகிறான் என்று சொல்லி சொல்லப்பட்ட இந்த காரியமானது பின்மாற்றமான காரியங்கள். தேவனை விட்டு, சபையை விட்டு, சத்தியத்தை விட்டு, உபதேசத்தை விட்டு பின்வாங்கி செல்கிற காரியம். ஏன் அவன் பின்வாங்கி போனான்? ஏன் அவன் தூரதேசத்துக்கு போனான்? பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியெல்லாம் இச்சையின்படி நடக்க பிரிந்து போகிறான் என்று நீதிமொழிகள் 28 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆஸ்தி, பண ஆசை, பலவிதமான சுயாதீனமான அனுபவங்கள், சுய சித்தம், இதெல்லாமே அவனுக்குள்ள ஆளுகை செய்ததுனால தகப்பனை விட்டும் தன்னுடைய வீட்டை விட்டும் அவன் பிரிந்து போகிற பின்மாற்ற ஒரு அனுபவத்தில் காணப்பட்டான். ஆகவே தேவனுடைய ஜனங்களாகிய நாம் எப்போதும் தகப்பன் வீடாகிய பிதாவுடைய குமாரனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஐக்கியத்துக்குள்ளே எப்போதும் காணப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கம். முன் வைத்த கால் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்க கூடாது. பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று கர்த்தர் சொல்கிறாரே. எபிரேயர்ல நம்ம அப்படித்தான் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லுகிறார். தேவனுடைய சபைக்குள்ளே பல பின்மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய சபைக்குள்ளும் கூட அப்படிப்பட்ட பின்மாற்றம். சிலர் கண்ட இடங்கள்லாம் கடனை வாங்கிட்டு கடைசியில் ஊரை விட்டு போன சம்பவங்கள்லாம் இருக்கிறது. அவங்க சபையிலும் இல்லை, ஊர்லேயும் இல்லை. இப்படி காரணம் என்ன? அவங்களுக்குள்ள கடன் பிரச்சனை உண்டாயிருக்கிறது இல்லையா? சிலர் திருமண நாட்களில் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி, அந்த குறையை சொல்லி, இதை குறையை சொல்லி சபை விட்டே பின்வாங்கி போன குடும்பங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். கணக்கு பார்த்து நாங்கள் நிறைய உட்கார்ந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களெல்லாம் சபை விட்டும் ஊழியர்களை விட்டும் எவ்வளோ நூற்றுக்கணக்கான நன்மை செய்திருந்தாலும் அத்தனையும் மறந்துவிட்டு பின்வாங்கி போன காரியங்கள்லாம் இருக்கிறது. ஒருவேளை கர்த்தரோடு இருந்தால் சந்தோஷம்தான், என்றாலும் ஆதி அன்பில் அவங்க குறைவில்லாய் காணப்படுகிறார்களே. ஆகவே அநேகர் இந்த விதமான காரியத்தில், திருமண காரியத்திலேயோ அல்லது குடும்ப பிரிவினையின் காரியத்திலேயோ கடன் காரியத்தின் நிமித்தமாகவோ சிலர் கர்த்தரை விட்டே பின்னோக்கி போகிறாங்க. சபை விட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இந்த இளையகுமாரன் பின்வாங்கி போய் தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டு தகப்பனுக்கு திரும்பி வருகிறான். தகப்பன் சொல்கிறான், குமாரன் மரித்தான், இப்போ உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே எல்லாரும் சேர்ந்து
சந்தோஷப்பட வேண்டும். எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, பின்மாற்றத்தில் போன மனிதர்களை ஒருபோதும் ஒரு நாளும் போய் அவங்களை கூப்பிடவே கூடாது. ஒருவரையும் அவங்களை போய் கூப்பிடவே கூடாது. ஏனென்றால் அவங்களாகவே திருந்தி வந்தால்தான் தொடர்ந்து சபைக்குள்ளே உறுதியாக இருப்பாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன 3 காரியங்களை பார்க்கிறோம். காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன ஆடு, அப்புறம் காணாமல் போன இந்த இளையகுமாரன். இளையகுமாரனை கூட தேடலையே, இளையகுமாரனை தேடலை. ஆனால் காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிப்பதற்காக அவங்க வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி கண்டுபிடித்து சந்தோஷப்பட்டாங்க. காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து தோள் மேலே சுமந்து வந்தாங்க. ஆனால் மனுஷனை அவங்க தேடவே இல்லை. காரணம், அவனாக திருந்தி வரணும். அதுக்கேற்ற சந்தர்ப்பம் அந்த இளையகுமாரனுக்கு வந்தது. பசி அவனை வாட்டினது. தகப்படி வீட்டை நோக்கி பார்த்தான். தன்னை அறிக்கை பண்ணி, நான் இனிமேல் குமாரன்னு அழைக்கப்படாமல் வேலைக்காரில் ஒருவனாக இருக்குன்னு அறிக்கை பண்ணி தகப்படத்தில் வந்து அவன் சேர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பின்மாற்றமாகிய மரணத்துக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. 6வதாக நாம் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவள், சுகபோகமாக வாழ்கிறவள், உயிரோடே செத்தவள். அது ஒரு மரணம் தானே. சுகபோகமாக வாழ்கிறவள், உயிரோட செத்தவள். சுகபோகம் என்று சொல்லும்போது அங்கே பெரிய சொகுசான ஆடம்பரமான பல வசதி வாய்ப்போடு கூட இருக்கிறது நிமித்தமாக அவங்க உயிரோட செத்தவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்தால் பழைய காலங்களெல்லாம் கிராமங்களில் ஒரு கார் வந்துட்டா என்ன வந்து சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காலத்தில் கார், எவ்வளோ காலத்துக்கு ஒரு கார் அந்த கிராமத்துக்கு வந்துட்டா, ப்ளஸர் வந்துருச்சு, ப்ளஸரு கேட்டதே இல்லை நீங்கள். ஆமாம், ப்ளஸர் வந்துருச்சு அப்படின்னா என்ன? ஒரு சந்தோஷம். ப்ளஸர்ன்னு என்ன? மகிழ்ச்சி தானே. அப்போது அந்த மாதிரி சொகுசான காரியங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சொகுசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. போதுமென்ற மனதுணையக்கூடிய தேவபக்தி, தகுதியான வஸ்திரம், உண்ணவும் உடுக்கும் இருந்தால் போதுமென்று இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ இல்லையோ, சொகுசான வாகனங்கள் வேண்டும், சொகுசான வீடு வேண்டும், சொகுசான பல காரியங்கள். அன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் போயிருக்கிறோம். அதாவது கிருஷ்ணகிரி பட்டணத்தை விட்டு இந்த பக்கம் சேலம், அந்த பக்கம் திருவண்ணாமலை, அந்த பக்கம் சென்னை, இந்த பக்கம் குப்பம், இந்த பக்கம் வேப்பனப்பள்ளி, கேஜிஎஃப், இந்த பக்கம் பெங்களூரு, இந்த பக்கம் ராய்கோட்டை, சுற்றளவில் பார்த்தா இந்த கிருஷ்ணகிரியை சுற்றித்தான் ஏராளமான ஹோட்டல். ஆமாம், மற்ற இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு, அதுவும் உதவாத ஹோட்டலில் தான் இருக்கும். ரொம்ப தூரத்தில், ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் பார்த்தா ஏராளமான ஹோட்டல் இருக்கிறது. அப்போது நிறைய வீடுகளில் மாலை நேரத்தில் என்ன செய்கிறதில்ல? சோபம்மா, நீங்கள் மாலை நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? பிரேமா, ஹோட்டல் பக்கம்தான் இருக்குது. இல்லை, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வேண்டாதெல்லாம் சாப்பிட்டு கடைசியில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு போகிறத பார்க்குறோம் இல்லையா? ஆமேன். சொகுசான வாழ்க்கைக்கு இடம் கொடுப்பது. சொகுசு எப்போதும் சொகுசு தான், சொகுசான காரியம். அதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சுகபோகமாக வாழ்கிறவள், உயிரோட செத்தவங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொகுசான காரியத்துக்கு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு கார் கற்று தந்தால் அது எதுக்காக? சரியான நேரத்தில் பயன்படுத்தப்படணும், சரியான நேரத்தில் போகணும், சரியான காரியத்தை செய்யணும். இப்போ செல்ஃபோன் நமக்கு வந்திருக்கு. எதுக்காக? சில நேரத்தில் நீண்ட தூரம் போய் காரியத்தை செய்கிறதுக்கு முன்னமே அதை அறிந்து கொண்டு போகலாமா போகக்கூடாதா? நன்மையான அநேக காரியத்துக்கு பயன்படுத்தலாமா இல்லையா? வாட்ச் இருக்குது. சிலர்லாம் அது மணியே தெரியாது, கருப்பாக இருக்குது, பார்த்தா கருப்பாக இருக்குது. சில லேட்டஸ்ட் வாட்ச் கருப்பாக இருக்குது. அது என்ன பண்ணுறோன்னு தெரியாது, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது சொகுசான வாட்ச். அப்படி கட்டினா தான் வாட்ச் போல் அப்படியே கையாட்டுறது இப்படி இல்லையா? அது சொகுசான காரியங்களுக்கு சிலர் வடிவப்பட்டு அதுக்காக கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி அதே கட்ட முடியாமல் திணறி எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சொகுசான வாழ்க்கை. எங்களுக்கு தெரியும், பெங்களூரில் காக்ஸ் டவுன் கோயம்புத்தூர் பெங்களூரில் ஒரு பெரிய
ஜிம்கானா கிரவுண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய வீடு, ஒரு விசுவாசி வீட்டை கட்டினார். அவர் நல்ல இன்டர்பிரட் பண்ணுவார், நல்ல விசுவாசி, அருமையான சாட்சியில் விசுவாசி. வீடு கட்டி பிரதிஷ்டைக்காக உங்களை பாஸ்டர்ஸை வந்து அழைச்சிருக்கிறாரு. இந்த பாஸ்டர் அந்த வீட்டை வந்து பார்த்துட்டு எப்படி இந்த வீடெல்லாம் எப்படி கட்டினீங்க அப்படின்னு கேட்டபோது, இந்த மாதிரி ஹவுஸ் லோன் போட்டு இதெல்லாம் செஞ்சோம், ஏறக்குறைய 1,25,00,000 ஆச்சு அப்படின்னு சொன்னான். இந்த பாஸ்டர் சொன்னார், முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் உடனடியாக அந்த வீட்டை விற்றுரு. உடனடியாக இப்போ தான் கட்டி குடி போகிறாங்க, இந்த வீட்டை உடனே விட்டு முதல்ல என்ன செய்யணும், கடனை கட்டிட்டு உன்னுடைய தகுதிக்கேற்ற ஒரு வீட்டை வாடகைக்கு வாங்கலாம், இல்லைன்னா சொந்தமாக வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டார். கீழ்ப்படியுமா? அவருக்கு என்ன தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லி. ஆனால் அந்த சகோதரன் உடனடியாக சேல்ஸ் பண்ணார். உடனடியாக சேல்ஸ் பண்ணி அவருடைய தகுதிக்கு ஏற்றபடி நல்ல ஒரு அருமையான சகோதரன் ஒரு வீட்டை வாங்கி, ஏன் சொகுசான வாழ்க்கைக்கு என்ன செய்யக்கூடாது, அடிமைப்படக்கூடாது என்பதற்காக. ஆகவே அப்படிப்பட்ட சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். வசதி வந்தால் பயன்படுத்து, பாடுங்க, வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. பண வசதி நமக்கு வருவோம் என்றால் அந்த பணத்தை எவ்விதமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத விட ஊழியங்களுக்கு பயன்படுத்தப்படணும். குடும்பங்களுடைய எதிர்கால காரியத்துக்காக என்ன செய்யணுங்கிறத செய்வர முடிய சேர்த்து வைக்காதே திருடன் பறித்திடுவான் என்றெல்லாம் இருக்குது, பாட்டுலாம் இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சொகுசான வாழ்க்கைக்கு இடம் கொடுப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. யாசபேலுங்கிற ஒரு சகோதரியை பற்றி தெரியும் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இல்லையா? அவ்வளோ சொகுசான ஒரு ஸ்திரீயானவள். ஆனால் கடைசியில் அவருடைய மரணம் ரொம்ப மோசமான போய்விட்டதாக நாம் பார்க்க முடியும். ஆகவே சுகபோகமான வாழ்க்கையாகிய அந்த மரணத்தை மேற்கொள்வதற்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒரு தாழ்மையான கீழ்ப்படிதலான அருமையான ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 7வது மரணம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களிலே வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நம்முடைய சரீரமானது சாவுக்கு ஏதுவானது தான், மரணத்துக்கு ஏதுவானது தான் இல்லையா? கடைசி சத்துரு மரணம், கடைசி சத்துரு மரணம். அப்படி என்றால் கடைசி சத்துருவாகிய மரணத்தை நாம் ஜெயிப்பதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார், உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரீர பிரகாரமான மரணத்தையும் ஜெயிக்கிறோம் என்று தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று சொல்கிறோம். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் சொல்கிறோம். இன்னொரு நாளிலே கண்டிப்பாக உயிரோட எழுந்திருப்பார் என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தையில் சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே கடைசி மரணம் என்று சொல்வது, சத்துரு என்று சொல்வது மரணத்தையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் ரோமரில் 1 முதல் 6 வசனங்களை நான் படிச்சுட்டே வந்தால் ஆவி ஆத்மாவின் மரணங்கள் எல்லாம் ஜெயிக்கிறோம். 1 முதல் படிங்களே. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவரை
சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள் சொல்லி கடைசியாக மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ஆகவே நம்முடைய சரீரம் மரணத்தை சந்திக்காமல், அதாவது மரண நித்திரை என்று தான் வேதம் சொல்கிறது, மரண நித்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தை நாம் ஜெயிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து இல்லை, ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், கவனிங்க, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, காருங்க, பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். ஆகவேதான் இயேசுடைய வார்த்தை பார்க்கிறோம், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18 நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர். நாமும் அந்த மரணத்தை ஜெயிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 4:13 நாம் வாசிக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல் அன்றியும் சகோதரரே 14 வாங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று, மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவரையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஆமென். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. ஆகவே இவ்விதமான மரணங்களை நாம் ஜெயித்தால் மட்டுமே சரீர பிரகாரமான மரணத்தின் ஜெயித்து மரித்து உயிரோடு எழுந்த இயேசுவிடத்தில் நாம் சேர முடியும். ஆகவே தான் கொரிந்தியர் 15 படித்தோம், 1 கொரிந்தியர் 15 படித்தோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது மரணம் பாவத்தின் சம்பளமாகிய மரணம். இரண்டாவது மரணம் மாம்ச சிந்தையாகிய மரணம். மூன்றாவது லௌகிக மரணம். நான்காவது நிறைவில்லாத சபையினுடைய மரணம். ஐந்தாவதாக பின்மாற்றமாகிய மரணம். ஆறாவது சுகபோகமாக வாழ்கிறவனுடைய மரணம். இந்த காரியங்கள்லாம் ஜெயித்தால்தான் நம்முடைய சரீர மரணத்தையும் ஜெயித்து நாம் கர்த்தரை சந்திக்க முடியும். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா. மரண முன்கூரெங்கே, பாதாள முன் ஜெயம் எங்கே? மரண முன்கூரெங்கே, பாதாள முன் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரந்தன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. இந்த கடைசியாக பாஸ்டர்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. வாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே சிலுவையின் தியானத்தை, சிலுவையை குறித்ததாக நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையிலையும் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், துப்பப்பட்டீர், காயப்பட்டீர் ஆண்டவரே, நீர் தூசிக்கப்பட்டீர் ஆண்டவரே.
கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொன்றாக எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, நாங்கள் செய்த துரோகங்களுக்காக கர்த்தர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டீரே, அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் அதை மட்டுமல்ல எங்களுடைய குறைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்நாளிலே கர்த்தாவே எருசலேமிலே ஆண்டவரே ஜனங்களை பார்த்து எருசலேமிலே கர்த்தர் நீர் பவனியாக செல்லும்போது எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் சொன்னீரே. சிலுவையின் சிலுவை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் உமக்காக அந்த அடிக்கப்பட்டதுக்காக துக்கப்படாதபடி எங்களுக்காக, எங்களுடைய குறைகளுக்காக, குற்றங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் அழுது புலம்பி தியானித்து ஆண்டவரே எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் கிருபை தந்தபடி நாளும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரத்தின் கடைசி நாள் வரைக்கும் ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சத்ருவானவன் ஆண்டவரே எங்களை ஜெபிக்கக்கூடாதபடி, சத்தம் உயர்த்தி ஜெபிக்கக்கூடாதபடி எங்கள் தொண்டைகளெல்லாம் ஆண்டவரே அவன் பிடித்து வைத்திருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். உடைய கிருபையானது எங்களை தாங்கி கொண்டிருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று கூட ஆண்டவரே சிலுவையில் இந்த 7 வார்த்தைகளை குறித்து பேசவும், சபையின் நடுவிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேண்டி விசேஷித்த கிருபை தந்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவர் விசேஷித்த கிருபை ஆண்டவர் அதன் தியானித்து ஆண்டவரை விட்டுவிடாதபடி ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கும் சபைக்கு வேண்டிய விசேஷ கிருபை தந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அநேக ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தீர். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக ஆவியானோர் சபையில் எழுந்தருளும்படியாக இந்த சபைக்கு யார் யார் வருகிறார்களோ ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்களாக இருந்தாலும் வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் ஆலயத்துக்குள்ளே கால் வைத்த உடனே ஆண்டவரே நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நல்ல ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆண்டவரே அவர்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாகணும், வியாதிகள் நீங்க வேண்டும், சுகம் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய சமூகம் இந்த இடத்துல நீர் உலாவி கொண்டிருக்கிறீர், இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கிறீர். ஆண்டவரே இந்த ஆலயத்தில் இருக்கிறீர் அப்பா, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம், காண்கிறோம். நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். அதே போல் ஆண்டவரே வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே திருப்தியாக தேவ சமூகத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே எல்லாருக்குள்ளே நிறைவான ஆசீர்வாத குறைவுகள் இருந்தாலும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து அவர் கொடுத்து ஆண்டவரே சபையை ஆசீர்வதிக்க வேண்டும். புதிய ஆத்துமாக்கள் வருகிறவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே நாளை தினத்தில் ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பும். ஆராதனையிலே தேவ ஆவியானவர் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வான சேனையோடு மேலே இருந்து இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே சபை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நிற்கிறவை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களையெல்லாம் கேட்டபடினாலும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின எல்லா வேத வசனங்களுக்காக உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாளிலும் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் வசனங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அதன்படி நடக்க வசனத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், பக்குவப்படுத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். தாழ்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.